புதுசா எங்கேயோ கூட்டிட்டு வந்து நம்ம மேல எதையோ வச்சிருக்காங்க. என்னடா அது, நான் போதுனா நான் அப்படியே மேல ஏறி எஸ்கேப் ஆயிடுறேன் பாருங்க. நெகத்தெல்லாம் வெட்டிட்டீங்கன்னா நான் எப்படின்னா பராண்ட முடியும். நண்பர்களே, இந்த பியூட்டிஃபுல்லான இந்த கிட்டான கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்ப சின்ன குட்டிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து கொஞ்சம் ஃபர் விழ ஆரம்பிச்சிருந்தது. ஸோ நம்ம சாய் பெட் கிளினிக் விருதுநகருக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நம்ம அந்த டைம் க்ரூமிங் பண்ணிட்டு இருந்ததுனால இவங்க க்ரூமிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபுல் 0 ட்ரிம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாம்பு போட்டு குளிப்பாட்ட போறோம். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ரொம்ப குட்டிங்கிறதுனால வந்து நம்ம கூட ஈஸியா அட்ஜஸ்டபிள் ஆயிட்டாங்க. கொஞ்சம் பயந்தாங்களே ஒழிய அவங்க சண்டைக்கு எதுவும் வரல. அவங்க வாட்டுக்கு கொஞ்சம் இந்த ட்ரிம்மர் பக்கத்துல கொண்டு போகும்போது கொஞ்சம் பயப்பட செஞ்சாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்களா, கைக்குள்ள போய் உள்ள போய் படுத்துக்கிட்டாங்க. நான் பேக் சைடு ஈஸியா ட்ரிம் பண்றது ஈஸியா இருந்தது. ஸோ பெரிய சைஸ் பூனை திடீர்னு கூட்டிட்டு வந்து க்ரூமிங் பண்ணுங்க அப்படிங்கும்போது நிறைய கேட்ஸ் வந்து பயப்படவோ இல்ல சண்டை போடவோ செய்வாங்க. இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவங்க. அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து நாங்க வீட்டுக்குள்ளதான் வச்சு வளர்க்க போறோம், இருந்தாலும் க்ரூமிங் பண்ணிருங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஃபுல் 0 ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கால்கள்ல மட்டும் இருக்கும், மற்றபடி பாடியில ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். கியூட்டா இருந்தாங்க, எனக்கே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி உங்க கேட்ஸ்க்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா உடனே பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட உடனே போய் காட்டுங்க. அப்பதான் வந்து பெரிய லெவல்ல அது போகாம தடுக்க முடியும். ஈவன் டாக்ஸுக்குமே தான். நீங்க பார்த்தா யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷன் எல்லாம் கிளீன் பண்ணும்போது பெசாம இருந்தாரு. சிசர் யூஸ் பண்ணி அந்த ஃபேஸை ரவுண்டா கொண்டு வர அதுக்கும் அமைதியா இருந்தாரு. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வளர வளர அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புதுசா இருந்தாலுமே அவங்க பழகிடுவாங்க. ஸோ என்னைக்குமே வந்து ஒரு கேட் வளர்க்குறீங்களோ ஒரு டாக் வளர்க்குறீங்களோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உங்க வீட்டுல இங்க எல்லாம் போகக்கூடாது, இந்த இடத்துல எல்லாம் படுக்க கூடாது, இந்த இடத்துல எல்லாம் தப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல இருந்தே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வளர வளர அதை வந்து ஒரு ரூலாவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு போலதான், சின்ன வயசுல குழந்தைங்க சில இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம சொல்லி வளர்ப்போம்ல, அந்த மாதிரி தான் நெயில் எல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. நீ பார்த்தா தெரியும், ஃபர்ரா ஃபுல்லா ரிமூவ் பண்ண உடனே சார் வந்து எலும்பு நலுமா இருக்காரு. நான் வந்து அவங்க சொல்லி அவங்களே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிகமா வெயிட் போட மாட்டாங்க. இந்த டாக்ஸ் மாதிரி கேட்ஸ் வந்து அவங்க எப்பவுமே ஃபிட்டா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்பதான் வந்து ஓடி ஆடி அந்த விளையாடுறது அந்த எனர்ஜெட்டிக் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அதுக்கான இப்ப ஷாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாம்பு தான் போட்டு குளிப்பாட்டி இருக்கேன். நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா உடலுக்கு ஒரு வாஷ் பண்ணிட்டாச்சு. ஏன்னா மெடிக்கல் ஷாம்பூஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா நல்லா ரீவாஷிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அங்கங்க அந்த ஷாம்பு கிட்டுச்சுன்னா டாக்கோ இல்ல கேட்டோ டேஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சிவியர் இன்ஃபெக்ஷனா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மத்தியில் பார்ப்போம். பாய்.